இங்க ஒரு ஹேக்கர் தன்னோட பொண்ணுக்கு ஹேக்கிங் சொல்லி தராரு. அப்ப சமயத்துல இவங்க வீட்டுக்கு யாரோ ஒரு கேங் வராங்க. இவர் அந்த கேங்கோட ஃபுல் டீட்டெயிலை காப்பி பண்ணி வச்சதால அவங்க இவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இந்த ஹேக்கரை கொஞ்ச நாள் கழிச்சு கொன்னுட்டதா தகவல் வருது. நெக்ஸ்ட் இந்த பொண்ணு பெரிய வயசு ஆனதும் இவங்க அப்பா மாதிரியே இவங்களும் ஹேக்கிங் கத்துக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. யதார்த்தமா இவ ஃப்ரெண்டோட சர்வர்ல பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு டீம் காலிங்குள்ள உள்ள போய் ஒரு ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறா. இவ காப்பி பண்ணிட்டான்னு அந்த டீமோட அட்மினுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அது எந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான ஃபைல்னா, அமெரிக்க நாட்டுல என்எஸ்ஏல ஒர்க் பண்ற ஹெட்டை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணி ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் பப்ளிக் கிட்ட போய் சேர்க்கணும்னு இவ நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அதுக்குள்ள இவளை போட்டு தள்ளணும்னு அந்த கேங் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த இடம் இவளுக்கு சேஃப் இல்லைன்னு செத்து போன இவங்க அப்பா 20 வருஷம் கழிச்சு இவளை கான்டாக்ட் பண்ணி தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறம் இந்த டீம் இவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற எல்லா காப்பியும் கொடுத்துட்டா உங்களை விட்டுரும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லி 2 பேரும் ஒரு பார்க்ல மீட் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு இவ வச்சிருக்கிற காப்பியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நியூஸ் லைவ்ல இவ பேசுறது எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க. இவருமே போலீஸ்ட மாட்டிக்கிறாரு. உடனே இவரை ஷூட் பண்ணிடுறாங்க.